பாவி புலையணிந்த ஊரில் வந்தும் தேரடியில் நின்று தரிசித்தாலும் போடுவோம் கோவில் வரமாட்டே. உள்ள வரல, எனக்கு உள்ள வரணும் நான் கேட்கல, நான் இங்கே இருக்கிறேன். ஒரே ஆசை, இந்த நந்தி சித்த விலகி நான் போறோம். ஓரடி விலகினோம் போதும் அங்கே உற்று பார்க்கவே சற்று விலகாதோ மாது. ஆனா உள்ள இருக்கிற சுவாமிகிட்ட சொன்னா அவர் கேப்பரா, இந்த புலையன் வந்த உடனே உள்ள இருக்காரு சிவலோகநாதன், அவருக்கும் வாசல்ல இருக்கிற பக்தனை பார்க்கணும்னு ஆசை இருக்கிறது. பகவானுக்கும் பக்தனுக்கு இருக்கிறதான ஒரு சம்பந்தம் இருக்கே, அய காந்தோபலம் சூச்சிகா, மேக்னெட்டுக்கும் இரும்புக்கும் என்ன சம்பந்தமோ அது பாதிக்கிறார். எந்த மூலையில் இருந்தாலும் பக்தன் போறா பாருங்க, அவனுக்கு ஒண்ணும் கிடையாது. எந்த உடம்புடைய கஷ்டத்தையும் பார்க்க மாட்டான், தனக்கு சாப்பாடு கிடைச்சதான்னு பார்க்க மாட்டான், தனக்கு இருக்க இடம் கிடைச்சதான்னு பார்க்க மாட்டான். உண்மையான பக்தர் எல்லாம் எத்தனை பேர் திருப்பதி அங்கே போறா, லட்சக்கணக்கான ஜனங்கள் போறாள். அவன் பாட்டு வெயில்ல நின்றுகிட்டு மழையில நனைஞ்சுக்கிட்டு படிப்படியா ஏறிக்கிட்டு உள்ள இருக்கிற மூர்த்தி யாருன்னே தெரியாது, தத்துவமே தெரியாது, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி தர்ம தரிசனம்னு மணிக்கணக்கா நின்று அப்புறம் உள்ள போய் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு வராரு. அவங்கிட்ட தான்டா பக்தி இருக்கு. நான் திருப்பதி போறதா தான் என்ன பண்ணுவேன், உடனே பேஷ்காருக்கு எழுதுவேன், ஐ எம் கமிங் தேர் அட் 8 AM, யூ ரிசர்வ் ஒரு காட்டேஜ். அப்புறம் அங்கேருந்து கார்ல போய் நேர கோவில் வாசல் வரலும் போய் இறங்கி காட்டேஜ் எங்க இருக்கு அங்கேருந்து ஒரு ஃபர்லாங்கா போனா காட்டேஜ் போன உடனே என்ன பண்றேன், முதல்ல டிஃபன் சாப்பிடுறேன். எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்கான். ஆனா இங்க போறானே, இவனை பாக்குறதுக்கு தான் அந்த பகவான் இருக்கிறார், உடனே பாக்குறதுக்கா இருக்கிறார். நாமெல்லாம் உள்ள போன உடனே என்ன சொல்றோம், எனக்கு ரொம்ப தெரியும் சார், அங்க எல்லாரும் எனக்கு வேண்டிவா, பேஷ்கார்டு தெரியும், அந்த அர்ச்சகார்டு தெரியும், எல்லாருமே தெரியும். நான் போன உடனே வாங்க வாங்க பாரதி சாட்சிகளே உள்ள வாங்க உள்ள வாங்க போனா 2 minutes finished வந்துடுவேன். ஆனா பகவானுக்கு யார் வரப்போறான் காத்துட்டு இருக்கிற போது அவர் பாக்குறார், அப்பா உள்ள நிறைஞ்சு கத்தனானேடா, ஒரு குழந்தை அழறதேடாங்க, யார் அது, ஓரடி விலகிலும் போதும் அங்கே நின்று உற்று பார்க்கவே சற்று விலகாதோ தரன் அந்த பகவானுக்கு ஆசை, தன் சந்நிதிக்கு யாரா வந்திருக்கான், அது சின்ன கோவில், பெரிய கஷேத்திரங்களுக்கு தானே கூட்டம் போறது. சிதம்பரம், திருப்பதி, திருச்செந்தூர், பழனி, அங்கெல்லாம் கூட்டம், எத்தனையோ கோவில் இருக்கு, யாருமே கிடையாதுங்க. இந்த திருப்பங்கூருக்கு யாருமே வரமாட்டா, எல்லாம் சிதம்பரம் சிதம்பரம் போறான். அப்படி இருக்கிற போது நம்ம வீட்டு வாசல்ல யாரோ அழறாண்டா, என்ன பார்க்கணும்னு அழகான்னு இவர் பார்க்கிறாராம், சிவலோகநாதன் பார்க்கணும்னு பார்த்தா அவருக்கு நந்தி மறைக்கிறது. ஏய் சற்று விலகி இருப்பிள்ளா, ஏய் ஏன் உள்ள போடா, அவர் நந்திகேஸ்வரன் அதிகாரம் பண்ண முடியும், என் பிள்ளை விலகு. அந்த காலத்துல நந்தனார் மாதிரி இருக்கிற புலையர்களைத்தான் விலகும்பா, என் பிள்ளை விலகு. இல்லன்னா கிராமத்துல தமிழ்நாட்டுல எல்லாம் என் பிள்ளை விலகு. அந்த பிள்ளை விலகுங்கிறத நந்திகேஸ்வருக்கு சொல்றாரு. சற்று விலகி இருப்பிள்ளாய்
தல்லிதானம் மாறைகிழம். ஏ பிள்ளை விறகு வந்திருக்காரா? யாரு தெரியுமா? யாருக்கு எங்கேயும் போகாத வரைக்கும் வந்திருக்காரா? எனக்கு பெருமைடா. திருநாளை போவார். சிதம்பரத்துக்கே போறேன்னு சொன்னவரா, அந்த பெரிய கஷேத்திரத்துக்கு போறவர் என்னையும் பொருட்படுத்தி வந்திருக்காரா? திருநாளை போவார் நற்றவம் புரியும் திருநாளை போவார் நம்மிடத்து வந்திருக்கிறார். இது நந்திகேஸ்வரனுக்கு சொல்லணுமா? அவர் அப்படி தப்பு பண்ணுவாரா? அவர் ஏன் தப்பு பண்ணினார்னா அப்படியே மெய் மறந்து போயிட்டார். பகவானுடைய சந்நிதியில போய் மெய் மறந்து போகணும். உடம்ப பத்தியே நினைச்சுக்க கூடாது. அப்படி பக்தியிலே ஊறி இருக்கிற நந்திகேஸ்வரன் விலகினாராம். ஒரு க்ஷண நேரத்தில் ஐயோ அபராதம் பண்ணி விடுவானே. பக்தனுக்கு அபராதம் பண்ணினமான அவருக்கு தண்டனை, அவருக்கு மன்னிப்பே கிடையாது. அப்படி நந்தி விலகித்து ஆனந்தம் தாங்கல அவருக்கு. அடாடா 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 என் அப்பனே என் அப்பனே. அந்த தரிசனத்தை பெற்று குதிக்கிறார் அவர்.